பரிதாரத்தை பூசிக்கொள்ள தண்ணி ஒத்தரம் குடுமா குடுவா குடுவா கை எடுக்கிறாங்கன்னா பாராப்பா ஐயோ இதான் கட்டி பூசிக்கிறாங்க கரும்புத்துன்னு எவனா கூலி கேட்பானா அவன் அங்கிருந்து கட்டி பிடிக்கிற பெண்ணு நான் விட்டா அந்த ஆண் குளத்துக்கு என்ன ஆகுது ஆளு கேட மாதிரி அழுகிறப்போ ஆண் குளம் பெண் குளம்க்குதா இல்ல ஆளு பெண்ணு இது ஜாதி இருக்கிற குளம் சொன்னா உட்காரு சேத்த மாதிரி பாரு ஏமா 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 ஐவரா என்ன நான் எப்படி சொல்ல வேண்டாம் வாயில தாண்டி சொல்லுது எப்படியா வாயில சொல்ல கையில சொல்லுவாங்க இப்ப நான் தான் கேட்டேங்க என்னமாச்சு 4 முறை பேஜாச்சு நான் தான் தண்ணி எடுத்துமா என் மனைவி நீ 4 முறையில ஒரு முறை தண்ணி கொஞ்சமே எடுத்துட்டு அவர் ரோட்ல செய்யற வேலையை ஒழுங்கா செய்யணும் தண்ணி ரோட்ல செய்வன திருந்த செய் தண்ணி கொஞ்சாங்க ரோட்ல தண்ணி வச்சுங்க விடுங்க அப்புறமா போய் ரோட்ல வச்சு என்னங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் தண்ணியா தண்ணி இல்ல விறகாமல அது ஒரு பக்கம் எங்கேயோ போனோம் முதல்ல வச்ச குளு 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 போய் என் மனைவி தேவடியான்னு சொல்ல வரேன் நான் சொல்லுவேன் என்னன்னு கேளுங்க பத்தினி தெய்வம்டா அப்படியா தெய்வத்தின் தெய்வம் எல்லாரும் இசுமாவா எல்லாருமா ஆமாங்க எல்லாரும் இசுமா எல்லாம் கூட்டுறது சொசைட்டி ஆயிடுது ஏங்க சொசைட்டினா எல்லாம் லோன் எடுக்க வருவான் அங்கேயும் வருவான் அங்க வர லோன் இங்கேயும் வருமா ஆமா அறிவு கட்டணும் என்னங்க என்ன சார் நம்ம பொண்ணு கலவேல் நம்ம பொண்ணுக்கு என்னாச்சு அந்த பையனை லவ் பண்ற எந்த பையன் அதாங்க நவம்பர்ல வேலைக்கு சேர்த்து கதிருவான் ஆமா அவனை லவ் பண்ணிக்குது சாரு அந்த கூட மத்தி புத்து ஓடிடுவான் தவறு நம்முடையது நம்மள போய் லவ் பண்ண இல்ல திருமண வயதில் ஒரு மகள் இருக்கின்ற போது நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முதல் தவறு அவளுக்கு ஒரு வரனை பார்த்து மனமொழி திருந்தால் அவள் இப்பேற்பட்ட ஈடுபாடு செலவு செய்ய நீங்க நியாயமா பேசுறீங்க ஆமா நம்ம பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நீ ஆசைப்படுற அவள் லவ் பண்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லா நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு 30 விழாலையும் தூக்கண பாரு பெருமை இதெல்லாம் கவுந்துச்சு ஆமா அதனால பார்த்து எதனா முடிவு பண்ணும் ஆமாங்க ஒரு மாப்பிள்ளை தேடி இருந்துங்க இப்ப அப்படி ஆயிட்டுங்க சாரு இதுவரை ஒரு உண்மையை மறைத்து வைத்திருந்தேன் இப்போ சொல்கிறேன் எனது மூத்த மனம் இறந்து விட்டாலே மணிமேகலை அவருடைய தம்பிதான் இந்த ஆள வந்தான் யாரு என் மனைவி இறந்த போது சின்னம் சிறு குழந்தையை வளர்க்க வேண்டும் இருக்காது என்னுடைய மனைவியின் தம்பியாற்ற பதவியை கொடுத்து என் அரண்மனை வைத்துக் கொள்கிறேன் என்னுடைய மைத்திரனுக்கு நம்மளை கொடுத்து விட்டோம் பேச முடியுமா நீ எப்ப பார்த்திருக்கும் அவனை போய் முடியவே முடியாது கூப்பிட்டு நீங்களே பேசி பாருங்க சரி விட்டு நீங்களே முயற்சி பண்ணுங்க இதுவரை அரசியல் வாழ்க்கை நாம் இருவரும் வாழ்ந்து விட்டோம் இனி ஏதோ புதியதோர் பாதைக்கு சொல்ல மாட்டேன் உறவு முறைகளாகவே உனக்கால் பெற்ற மகளுக்காலே இதுதான் ஞானம் பிறந்து விட்டதோ புத்தருக்கு ஞானம் பிறந்த போது அப்போதுதான் என்ன விஷயம் அதாவது என் மகளுக்கு வேல்விழி பெற்றெடுத்த பச்சிலை வேல்விழி அவளை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்க போறேன் மெத்தையாக இருக்கிறது மாமா கெட்ட பாலை எவனாவது குடிப்பானா மாமா கெட்ட பாலா கெட்ட பழத்தை எவனாவது உண்பானா மாமா கெட்ட பழமா வேல்வெளி ஒரு எச்சல் பட்ட கனி மாமா எச்சல் பட்ட கனி சும்மா இருக்காத என் மகள் எச்சல் கனி எச்சல் பட்ட கனியை தலையில் மணக்கட்டை கட்டி வைத்து நான் என்ன எனக்கு நான் திறந்து தேங்காய் மாமா உங்களுக்கு ஒரு எச்சல் பட்ட கனியை என் தலைமீது கட்டுற மணக்கோட்டை கட்டி வைத்து மாமா நீ யார் மாமா என் தாய் மாமா என் மாமாவை சொல்லை நான் மீற முடியுமா மணிமேகலை பெற்றெடுத்த பொற்றிலை நான் மாமா தெய்வமே உன்னை போய் உன்னுடைய வார்த்தை நான் மீற முடியுமா மாமா அவன் உடனே
உங்களுடைய வார்த்தை நான் மீறாமல் செய்கிறேன் மாமா. வேல்மணியை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் வேண்டுமென்றால் நான் சொல்வதை போல் நீ செய்து முடிக்கிறியா மாமா? எப்படி மைத்துனா? உன் சிலசு மேல இருக்க மணிமுடி, இந்த சிம்மாசனம், நாடு நகரம் அனைத்து முப்படை தளபதி ஆள வந்தானுக்கு உயிர் சாசனம் எழுதினால் மகள் என் அக்கா மகள் மணிமேகலை பெற்றெடுத்த பத்திர வேள்வி நான் திருமணம் செய்து என் நாட்டிய உண்ண உணவின்றி உடுக்க உணவின்றி படிக்க பாயின்றி வந்தவன் ஏதோ போனால் போகட்டும் மக்களை திருமணத்தை முடித்து உனக்கு ஒரு பதவி கொடுத்து எப்போது என்னையும் என் நாட்டையும் இழிவாக பேசினாயோ என் நாட்டை விழிக்காதே, என் நாட்டில் இருக்காதே, எழுதி ஓடு ஓடாவலே போவலையே போவலையே. அறிவு கட்டவனை அனாத நாய், எங்கிருந்து வந்த நாய் என்னையும் என்னுடைய மகளையும் இழிவாக பேசிவிட்டான். கொடுமை செய்ய மச்சானம் இல்ல, தண்ணி போட்டு வந்தது இல்ல, தர்மாடி நண்டலும் இல்ல. அம்மா மாற கூட மாற்றினா இது கூட்டு சொசைட்டி 2 பேரும் மாற ஆண்டா நான் ஐவஸ் புளிய மர ஆளுக்கு ஒரு குலுக்கிட்டு போயிடுவோம். ஐயோ உளுக்கலாமே புளிமா இல்லையே. உளுக்கு ஏமாந்தா ஒக்க இருக்கு போய் சீமா இவரா இது ரொம்ப நேரம் பேச பழகுது. அந்த சீமா இல்லடா, நீங்க கோவப்படாதீங்க. உங்களுக்கு பிபி இருக்குது, உங்களுக்கு சுகர் இருக்குது 2.5 கிலோ, உங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது 3.5 கிலோ, உங்களுக்கு எல்லாம் கிலோ கணக்கு தான். இந்த மணி வைர கம்பிடா, வைர கம்பியா உருக்கெடுத்த வைர கம்பி. சரிங்க, அசைக்கு பார்க்க முடியாது. இல்லைங்க இல்லைங்க, அம்மா என்ன சொல்றாங்க பாரு. என்ன நான் சீமா நீங்க சொன்னா அங்க ஒரு சீமாங்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும், நமக்கு எத்தனையோ சீமா. இந்த சொல்ல வராங்கன்னு கேளு மாமா. அவர் என்ன கேக்குறாரு? இந்த நாட்டினுடைய தளபதி யாருன்னா கேக்குறாரு. உங்க தலைமையில இருக்கக்கூடிய மணிமுடி இந்த நாட்டை எப்ப எழுதி கொண்டு கேக்குறாரு. உன் பொண்ணு எப்படி தானே பரவாயில்ல, அவ அப்படியே புள்ளியா வாங்கினா கூட பரவாயில்ல, நான் உன் பொண்ணை கட்டிக்கிறான்றான். இல்ல இல்ல இல்ல, அவன் உன்னை கொல்ல வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? உன்னை கொல்லணும்னு அவனுக்கு எண்ணமே கிடையாது. சரி, உன் சொத்துனால உன்னை கொல்லணும்னு எண்ணம். அதனால நான் சொல்ற மாதிரி செய். சொத்து யார் பக்கம்னா தள்ளிடு, உன்னை எவனும் கண்டுக்க மாட்டான். நீ டீ கல்ல உட்காந்தா கூட உனக்கு கூப்பிட மாட்டான். நான் சொத்தெல்லாம் எழுதி உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் டீ கல்ல நின்று உயிருக்கு பாதுகாப்பு இதுதான். இந்த அம்மா கவசம் மாதிரி எடுத்து மாட்டிக்கோ. எனக்கு நான் என்ன சொல்றேன், ஏன்னா கிரிக்கெட் ஆட சொல்ல கவசம் போட்டுக்குவாங்க, அடிப்படாது இருக்கும். அது மாதிரி கவசம் மாதிரி எடுத்து மாட்டிக்கோ. இப்போ மட்டும் என்ன மனைவி கவசம் தான். அது வேற கவசங்க, இது வேற கவசங்க. இந்த மணிமாற நூலிலே உயிர் மூச்சு இருக்கு வரை இந்த ஆவி, இந்த உடல், உயிர் அனைத்துமே உனக்கு நீ எனக்கு எழுதி கொடுத்துனா உங்க ஆளுக்கு நான் செருப்பு இது வேற நான் எடுத்துட்டு போயிருக்கேன். எடுத்துட்டாங்க நாடு. நேத்து தான் நாய் இது மேய்ச்சின்னு வந்தாரு. அது சொல்ல கூட முன்னாடியே வந்தாலே இருக்கும். சாரு, நான் இப்பேற்பட்ட இந்த தமிழ் மண்ணில ஒரு பெண்ணை நான் இதுவரை பார்க்கவே இல்ல. நீ பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஒரே ஒரு கையெழுத்து போடு, மொத்தம் முடிஞ்சிடும். கையெழுத்தடா பெரிய கையெழுத்து. என் மனைவி விடவா எனக்கு கையெழுத்து பேர் போடு. இவர்தான் பாட பாட மனைவி நாட்டை ஆளக்கூடிய மணிமாறன் எழுது உயிர் சாசனம் யாதனை. எனது இளைய மனைவி சாருக்கு இந்த நாடு நகரம் அனைத்து உனக்கு சொந்தம். இந்த மணிமாறன் உடலிலே உயிர் மூச்சு இருக்கு வரை உனக்கு சொந்தம். நான் இறந்து விட்ட பிறகு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்தும் என் மகள் இப்படிக்கு மணிமாறன். ஏய், நீங்க ஆழத்து கீழே தான் நுழைவீங்க, நான் கோலத்திலே கொடுப்பா. சொத்து எடுத்துமா விலங்கத்தில் வச்சுட்டான். இதே போல் தான் நிறைய பேர் சொத்து விலங்கத்தில் எழுதிடுறாங்க. அவனுக்கு கோமனம் இடம் தான் இருக்கும். அவன் கேஸ் போட்டு 4 இருப்பான். மொத்தம் அங்கே போடும் சொத்து. பார் ஏண்டா
இப்படி ஏடா கூடமா எழுதுனா செத்து போயிட்டு அவர் பொண்ணுக்காமே. நான் உஷாரு, நான் எது கொடுக்குறேன் எனக்கு தெரியும். எனக்கு இவர் இப்படி எழுதுவாருன்னு தெரியும். நீ என்ன அதுதான் 2 பேப்பர் வச்சுக்கிறேன். இந்த மேல் பேப்பர்ல சொத்து விவரம் எழுதிக்கிறார், கீழ் பேப்பர்ல அவர் கையெழுத்து போட்டுக்கிறார். மேல் பேப்பர் நம்ம கீசிட்டு கீழ் பேப்பர்ல சொத்து விவரம் எழுதிக்கிறோம். நீ கீக்க மாட்டேன் கூட நான் கீசுறேன். கீக்கத்துல பாரு முதல்ல 2 பேப்பர் இருக்கா? கீது பாரு ராமிசா பாரமா கீச்சுக்காத. ஆமாண்டா 2 பேப்பர். நான் பாத்துக்கிறேன், நீ மற்ற வேலையை பாரு. கேவனுக்கு போயிட்டு பால் கொடுத்து படுக்க வச்சு தந்துடுறேன். படுக்க வச்சு வரியா? அவ்வளோதான். படுக்க வச்சு சொன்னா மறுபடியும் ஏந்து நான் கேஸ் போட்டு மறுபடியும் சொத்து வாங்கிக்குவான். இப்போ என்ன பண்றது? ஒன்று நம்ம அடையினா ஒன்று இழக்கணும். அதுக்கு அதனால போட்டு தள்ளிடு. ஐயோ அவள்தான் நம்ம சொத்து வேணுமா போட்டு தள்ளிடு. வயசான கட்டாதே போய் சேர்த்து. அது போய் சேன விட்டா சொத்து போடுவோம். போட்டு தள்ளு. பார்க்காதீங்க சித்திர பூவி